பிப்ரவரி 27, 2025 இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 32:26. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். Today Bible verse Genesis 32:26. And he said, I will not let thee go except thou bless me. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவர், இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்குவீராக ஆவியானவரே. அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் அப்பா ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அன்பு மகளே, மகனே, சகோதரியே, சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நாம ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகின்ற விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட செபிங்க. ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்க நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய நாளிலும் கூட அநேக குடும்பங்களில் எங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதமே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அநேக பேர் கவலையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகிறார். விசுவாசத்தோட செபிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றதா? குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிங்க. ஆவியானவர் எங்கேயும் உங்கள் விடுதலை உண்டு. ஆவியானவரை நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பயங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை ஊற்ற போகின்றார். இயேசுவின் நாமத்துல தூதிங்க, செபிங்க. ஆவியானவரை இறங்க தகப்பன. வேதத்துல கூட ஆவியானவரை யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை பார்த்து பயந்து ஆவியானவரை நடுங்கி கொண்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஆவியானவரை அவர் ஜெபித்தார். இரவு முழுவதும் ஜெபித்த பொழுது ஆவியானவரை நீர் அவரை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகின்றோம். தகப்பனை இப்பொழுது ஊற்றுவீராக. ஆசீர்வதிங்க. எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக. மற்றவர்கள் பார்த்து அது ஏதோ செய்துடுவாங்களோ, நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா அதை ஒப்புரவாக்கி சமாதானத்தோடு முடிய செய்வார். இயேசுவின் நாமத்துல தூதிங்க, செபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க. அப்பா, இன்றைக்கு கூட இந்த பிஸ்னஸ் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் இந்த பிஸ்னஸ் வளர மாட்டேங்குது, என்னதாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இன்னும் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி கூட கவலையோடு இருக்கலாம். அந்த மனிதன் நம்ம பிஸ்னஸை தடை செய்து கொண்டே இருக்காருன்னு சொல்லிட்டு கூட அவருக்கு ஏதோ ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் நிரப்புங்க என் தகப்பனே. ஆவியானவர் அந்த சத்ரு அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. சமாதானத்தை ஒப்புரவு ஆகி போகும்படியான அந்த சூழ்நிலையை நீர் மாற்றப் போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. அந்த அவர்களே வந்து இவர்களோடு ஒப்புரவாகும்படியான சூழ்நிலைகளை மாற்றப் போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இனி அந்த பிஸ்னஸில் எந்த தடையும் வராதபடிக்கு நீர் ஆசீர்வாதத்தை அப்போ ஊற்றி கொண்டே இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஆவியானவரே, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. பெற்றோர்களுக்கு பயந்து திருமணம் செய்து கொண்ட பிள்ளைகள் கூட அநேக காலங்கள் ஆகியும் தங்கள் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட பேசலையேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையாக இருக்கலாம். நம்ம போனால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். அன்பு மகனே, மகளே, நீ ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த மனுஷனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட செபிங்க. ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்தை, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவார். இயேசுவின் நாமத்தில் தூதிங்க, செபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க என் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட அநேக சத்ருகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவரை இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னோட கூட சேர்ந்து இன்று ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆவியாலும் நீர் ஆசீர்வாத மழையை செய்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அன்பு மகனே, மகளை, சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர்
இறங்க என் தகப்பனே. அவர்கள் அந்த பயத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அங்க ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆவியானவரே ஆசீர்வாத மழை பொழிய செய்தீரே, உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.